நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்கள் ரிலேட்டிவ்ஸ் ஜாஸ்தி நண்பர்களுக்கு வணக்கம். இந்த குயிகம்ங்கிற அமைப்பை வந்து ஒரு சும்மா சொல்லணும்னா 2013 தீபாவளியில் ஆரம்பித்த இந்த குயிகம்ங்கிற கான்செப்டு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து நகர்ந்து சுந்தரராஜனுடைய அந்த குயிகம் மின்னேற ஆரம்பித்தது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து விழுந்து இப்போ ஒரு மாதிரி ஒரு லெவலுக்கு வந்துருக்கு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, தீபாவளி மலர்ங்கிறது வந்து பாப்புலர் மேகசின் தான் போடுவாங்க. பாப்புலர் மேகசின் போடுறதுக்கு முக்கியமான காரணம், அவங்களுக்கு காரணம் என்ன இருக்குன்னா, அதை வந்து கலெக்ட் மணி. பெரும்பாலான பத்திரிகைகள் தீபாவளி மலரோட காசை வச்சுட்டு தான் மற்ற இதழோட டெபிசிட் ரிஃபைனிங் அவங்க மேனேஜ் பண்ணுவாங்கன்னு கணக்கு. அதுக்கு வந்து அந்த மாதிரி சமாச்சாரம். அப்படி இருக்கும்பொழுது நம்ம தீபாவளி மலர் ஒன்று போடணும் அப்படின்னு ஒரு கான்செப்டை அழகிய சிங்கர் முதல்ல ஆரம்பித்தார். அதாவது அழகிய சிங்கர் ஆரம்பிச்சது இப்போ போடலான்னு நீங்கள் சேர்ந்துட்டீங்கன்னா 2 பேருமா சேர்ந்து போடலாம் அப்படின்னாரு. அது போட முடியுமான்னு கேட்டால் போட முடியும்னு சொன்னாங்க. போடணும் கொஞ்சம் வேலை இருக்கும், ஆனால் போட முடியும் நம்பிக்கை இருக்குது, போடலான்னு. அப்போ பூபாடத்தையும் சேர்த்துக்கலான்னு சுந்தரராஜன் சொன்னார். பூபாடம் அவங்களையும் கேட்கணும், 3 இதழ்கள் சேர்ந்து ஒரு மலர் வெளியிடுறோம் அப்படின்னு ஆரம்பித்து அது கொஞ்சம் முன்னாடி ஓடிலாம் பண்ணிது. எனக்கு தெரிந்த ஒரு சரித்திரமும் பூகோளத்திலும் இல்லாத விஷயம் என்னன்னாக்க, 3 மேகசின் ஒன்றா சேர்ந்து ஒரே மேகசினோட 3 பிரிவு கூட சேர்ந்து புக்கு போகிறது கஷ்டம். ஆனால் நாங்கள் எல்லாருமே நல்ல நண்பர்கள், நல்ல அதாவது நிறைய கருத்து பரிமாறிக்க போகிறோம். ஒருத்தர் சொன்னவங்களுக்கு கேட்கறதுக்கு பிரச்சனை இல்லை, ஆர்கியூமெண்ட் நல்லா பண்ணுவோம், முடிஞ்சு போயிடும். ஸோ பண்ண ஆரம்பிச்சது பண்ணியாச்சு. நமக்கு புக்கு பண்ண அனுபவம் இருக்குது, ஆனால் மலராக பண்ணணும். மலரோட பெரிய விஷயம்னா கேப் வரக்கூடாது. மேகசினுக்கும் சாதாரண புக்கு டெக்ஸ்ட் புக்கு நீங்கள் 78 சாப்பிட்டு 27 பெருசுமா 3/4 பக்கம் கேப் போட்டு 26 சொல்லலாம். ஆனால் இது அப்படி பண்ண முடியாது. அங்கங்கே சொருகணும், இங்கே சொருகணும்ட்டு. எனக்கு என்னென்னா, ஒரு பூபாலம் ஒரு 3 மேகசின் முன்னால் பண்ணின ஒரு அனுபவம். செந்தூரம் ஒன்று பண்ணேன், அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து சிறகுன்னு ஒரு மேகசின் பண்ணேன், பூபாலம் ஒரு பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தால ஒரு மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு ஸோ லேர்னிங் ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்கு. இது வந்து ஆக்சுவலாக அந்த புக் எப்படி வருது என்ன அப்படிங்கிறது ஒரு மாதிரி ஐடியா இருக்குது. அப்போது சுந்தரராஜன் ஐடியா வந்து நிறைய படம் வரணும் அப்படின்னாரு. படம் எவ்வளோ மேக்ஸிமம் சேர்க்க முடியும், எப்படி படத்தை எங்கே போடுறது, படத்தை எப்படி போட்டால் எப்படி வரணும், இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருந்தது. கான்செப்ட் ரெடி பண்ணி முதல்ல தீபாவளி ஆரம்பித்தோம். ஆரம்பிக்கும்போது என்னன்னா, நான் இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, இது வந்து 1000 கணக்கெல்லாம் கிடையாது, 100 150 அவ்வளோதான். ஏன்னா அது வந்து காட்டிட்டு ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம் தான் பண்ணுறோம். சிம்பிளான ஒரு லோ காஸ்ட் பேசிஸ் தான் இருக்கும். செலவு இருக்காது. சொல்லுவேன், யூ டோன்ட் இன்கர் லாஸ். செலவு குறையணும். இது வரவு செலவு தான், லாப நஷ்டம் கிடையாது. முக்கியமாக வரவு செலவு. சில சமயம் வரவு கூட இருக்கும், சில சமயம் செலவு கூட இருக்கும், அவ்வளோதான். அதுவும் மேனேஜபிளாக இருக்கணும். செலவு வரவு ரொம்ப கூட இருந்ததுன்னா பிரச்சனை, அதுவும் வராது, அது வர வாய்ப்பு இல்லை. செலவு கூட இருந்ததுன்னா, செலவு கூட இருக்குன்னு சொன்னால் நாங்கள் வி நெவர் கால் இட் எ லாஸ், வி கால் இட் ஒன்லி அன் எக்ஸ்பென்ஸ். நம்ம செலவு பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அப்படி ஆகும்போது தன்னை கட்டிட்டு போகிற மாதிரி. அதுக்கு வந்து போனதுலேயும் இந்த இதுலேயும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வாங்க முடியாது போச்சு. ஏன்னா புக்கை வந்து 250 ரூபா விற்க முடியாது, 300 விற்க முடியாது, வாங்கினோம். 2 வரையும் கொடுத்தாங்க. சென்ற முறை அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தவர்களுக்கும் இந்த முறை பஞ்சாப் தேசன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஒரு சங்கரா மேட்ரிமோனி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆர்கனைசேஷன், அதனுடைய நிறுவனர். அவர் வந்து நான் பண்ணுறேனே அப்படின்றார். அவர் நிறைய பண்ணிகிட்டு இருக்கார். இப்போ அது குயிலத்துக்கு இதுவரை 2 முறை ஆதரவு கொடுத்துருக்கார், அவர் கொடுத்துருக்கார். இது முதல்ல பிரியாமல் புஸ்தகம் வந்தது. தீபாவளி மலர் வந்துட்டா உடனே 4 மலர் போடலாம், 3 மாதத்துக்கு ஒரு போடலாம். சுந்தரா எப்பவுமே கொஞ்சம் சின்னதாக யோசிக்க தெரியாது, அது பண்ண முடியுமோ முடியாது, நிறைய யோசிப்பேன். அது பண்ணலாம், 500 பேர் கூட்டலாம், 2000 பேருக்கு மீட்டிங் போடலாம், ஆசையை சொல்லுவேன். பெருசாக யோசிக்கிறேன், நடக்காதுன்னு தெரிஞ்சே யோசிக்கிறேன். அது யோசிப்பாங்க. அது நான் வந்து எப்போவுமே கட்ட போட்டுருப்பேன், இல்லாட்டா அப்படி ஓடாது. ஏதாவது அது கொஞ்சம் ஓடும். அதனால என்ன பண்ணேன்னா பண்ணலாம், 4 பண்ணலான்னா ஹரி தான் கரெக்டாக சொன்னார். ஹரி தான் பூபாலம் சொல்லணும். இது வந்து முக்கியமாக சொல்லணும்னா, இந்த நவீன விஷம் அப்படிங்கிற ஆரம்பிச்சு நான் சொல்லிட்டு போகிறேன். நவீன விஷம்னு ஒரு வெப் மேகசின், சாரி பிரிண்ட் மேகசின். அவர் அழகிய சிங்கருங்கிறவர் வந்து எங்கள் மீட்டிங்கில் வந்திருக்காருன்னு தெரியல. அவர் எப்படின்னாக்க ஒரு 40-45 வருஷமாக இலக்கியம் தான் அவருடைய மெயின். நடுவில் ஆஃபீஸும் போவார், அது வேறு சொன்னார், அதுவும் உண்டு. ஆஃபீஸ்லாம் போயிட்டு இருந்தார். இருந்தாலும் இது ரொம்ப முக்கியமாக பெரிய ஒரு நல்ல இலக்கியவாதிகள், ஆத்மா நாமத்தை சொல்லுவாங்க, இவர் ஞானக்கூத்தன், அதுக்கப்புறம் பிரமீல், இவங்கெல்லாம் ரொம்ப க்ளோஸ் பண்ணி எல்லாத்தையும் கூட போய் பழகி எல்லாரும் பண்ணது. அப்போது ரேன்னு ஒரு பத்திரிக்கை இருக்குது. அந்த பத்திரிக்கையை வந்து ஆத்மாராம் தான் நடத்திட்டு இருந்தார்.
திடீர்னு ஆத்மாராம் கமிட்டட் சூசைட், அது உங்களுக்கு தெரிஞ்சுக்க மாட்டேங்க. அப்போ அந்த பத்திரிகை எடுக்கிறா வேண்டாமா ராஜகோபால் ஒருத்தர் எல்லாருமா சேர்ந்து பண்ணும்போது இவர் நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. அப்போ அவங்களுக்குள்ள பண்ணணுமா எதுக்கு இப்போ கட்ட முடியுமா வேண்டாம் விட்டபோது இவர் என்ன பண்ணி இவர் நீங்கள் ஏன் பண்ணுறேன்னாரு, பண்ண முடியல, நான் பண்ண முடியல, நான் பண்ணுறேன் விருட்சம்னு பத்திரிக்கை ஆரம்பிக்கிறேன். விளையாட்டாக 6 பக்கத்தில் அட்டைப்படம் கிடையாது, ஒன்று கிடையாது, 8 பக்கம் 12 பக்கத்தில் ஆரம்பித்து இன்றைக்கி வந்து 120 30 பேர் பண்ணியிருக்காரு குவார்ட்டர்லி மேம். அது பெர்சிவரன்ஸ், அது சொல்லணும். அதை மீட்டிங் போடுவார், ஒரு அட்டையில் எழுதி போடு, அந்த மாதிரி பண்ணி பெர்சிவரன்ஸு. அவர் யார் என்ன சொல்கிறாங்க அவருக்கு கரெக்டுன்னு பட்டு அவர் பண்ணுவார். அது நாங்கள் கூட இருப்போம். அது ரொம்ப ரொம்ப பிடிச்ச சமாச்சாரம். அவர் தான் அந்த இதில் எங்களுக்கு கிட்டத்தட்ட மென்டார்ட்டாக சொல்லணும். 2 பேரும் நாங்கள் எப்போவுமே சொல்லுவோம். குவியத்துக்கு வந்து கொஞ்சம் கைடன்ஸு. இப்போ அதுக்கு முதல்ல ஆரம்பித்த குவியில் இவங்க 2 பேரும் திருப்பூர் கிருஷ்ணனும் அழகி சிங்கம் தான் எங்களுக்கு கைட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஆரம்பித்து பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் வந்து எங்களோட பல என்ன ஸ்டார் வேர்ட்ஸ் நம்மளோட சேர்ந்து தான் எங்களுடைய பெருமைன்னு சொல்லணும். அந்த அவங்க வந்து கொடுக்குற அந்த எந்தூசியாசம், ஐடியாலஜி, ஒரு ஆர்வம், என்கரேஜ்மெண்ட், இதெல்லாம் சான்சஸ். இதில் வந்து முக்கியமாக வாவேசு சார் கூட்டணும். அவர் வந்து மனிதர் வாவேசு வந்து அவருடைய தமிழ் அறிவு, அவருடைய தமிழும் சரி, அவருடைய பாரதியை பற்றி ஆய்வுகளும் சரி, எல்லாமே ஒரு கிரேட்டு. அவர் எங்கெல்லாம் புக்க பக்கப்படும். அது எங்களை வந்து கூட இருந்து வழி நடத்துகிறாங்க, கூட இருந்து அது மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. பூபாலம் வந்து ஹரிஹரன், ஆர்கே, மதுவந்தி, அப்புறம் சஞ்சய் முத்தர், அவங்க 4 பேராக சேர்ந்து ஆரம்ப காலத்தில் அவங்க சின்ன பசங்களாக இருக்கும்போது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், பூபாலம்னு ஒரு மேகசின் நடத்தலான்னு சொல்லிட்டு நடத்திட்டுருக்காங்க. ஒரு 19 பேர் நடத்தினாங்க, 13 பேர் நடத்திட்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் இந்த சிறகெல்லாம் பண்ணி இந்த சிறகு சிந்தெல்லாம் பண்ணும்போது ஒரு ஐடியா வந்து நம்மளும் மேகசின் ஆரம்பிக்கலாம். திருப்பி மேகசின் ஆரம்பித்து அது இப்போ 43வது 45 வந்துருக்கு. ஸோ 3 பேரும் சேர்ந்து எல்லாருமே வந்து சென்ட்ரிங் ஆகணும். அதாவது ஒரு யார் செய்து எல்லாருமே சுற்றி அவங்க தான் சுற்றி வாங்கணும். அந்த சமயத்தில் ஆரம்பித்த போது இந்த தீபாவளி மலர் ஆரம்பிச்சது. மலர் வந்து எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் சார் மறைக்கிறீங்க, எதிர்பார்த்ததை விடவே கொஞ்சம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. நான் என்ன சொன்னேன், முதல்ல சொன்ன மாதிரி நாங்கள் ஆயிரக்கணக்கான பிரதிகள் எடுத்து நாட்டை கலக்கிறதுக்காக சினிமா இது மாதிரி வருது. அந்த உண்மையாக சொல்லணும்னா விளையாட்டாக சொல்லணுன்னாக்க நீங்கள் விரும்பாக்கம் சைடில் சுற்றினீங்கன்னு வச்சுங்க, ஒரு 2500 3000 நடந்து ஒரு 2 கிலோமீட்டர் போட்டு ஒரு 2000 உதவி இயக்குநர்களை பார்க்கலாம். அத்தனை பேருக்கும் ஒரே கனவு, நான் ஒரு படம் எடுக்கணும், உலகத்தையே அந்த திரும்பி பார்க்க அந்த எதிராக எங்களுக்கு கிடையவே கிடையாது. நாங்கள் வந்து ஜாலியாக எங்களுக்கு வந்து பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறதுனால அதுவும் வந்து முடிஞ்ச வரை பண்ணிகிட்ருக்கோம். இது வந்துதா முதல்ல வந்துச்சா, அப்புறம் வந்து அடுத்த ஆரம்பித்தோம் 4 பண்ணலாம், ஓகே 3 மாதத்துக்கு ஒரு பண்ணலாம், 4 மாதத்துக்கு ஒரு பண்ணலாம், குவார்ட்டர்லி ஓகே மல்லிகை பண்ணலாம். ஏன்னா விஷம் குவார்ட்டர்லி, ரூபாய் 2 மாதத்துக்கு ஒரு தடவை, குயிகம் மாதம் இதில் குயிகம் மட்டும் மின்னுது. இது மாதிரி ஏதாவது ஒரு காம்பினேஷன் வித்தியாசமாக இருக்கும். அண்டு கான்ட்ரிபியூட்டர்ஸை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காமனாக இருப்பாங்க, இதுக்கு பண்ணுறவங்க அது பண்ணுறவங்க இருப்பாங்க. இருந்தாலும் அவங்கவுங்க பிரித்து முதல்ல கிட்டத்தட்ட ஒரு 60-65 ஆர்டிகிள்ஸோட ஒரு தீபாவளி போட்டோம். கற்றுக்கிட்டாச்சு இல்லையா, ஒன்று அடுத்து பண்ணலான்னு. 6ங்கிறது முடியாதுங்க, அது 4ங்கிறது முடியாது அப்படின்னு தீர்மானம் பண்ணோடனே 2ஆக வச்சுக்கலாம். ஒன்று வருஷ பிறப்புக்கு வசந்த மலை, தீபாவளிக்கு தீபாவளி மலை அப்படின்னு தீர்மானம் பண்ணி இந்த வசந்த மலை. இப்பொழுது முதலாக அந்த தீபாவளி மலர் வெளியிட்டதுக்கு பிறகு இப்போது வசந்த மலரை அஃபிஷியலாக ஜூமில் ஒரு 6 இன்னைக்கு காலம்பு 6 மணி ரொம்ப டைம் சென்னை இந்தியா டைம் 6:30க்கு ஒரு நிகழ்ச்சி ஆரம்பித்து அதை இது பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல இந்த மலரை திரு குரு பிரசாத் வெளியிடணும். குரு பிரசாத் உதயசம் வந்தார். அவர் வந்து குரு பிரசாத் இங்கே இலக்கிய மாலையை ஒரு நிகழ்வு நடத்திட்டுருக்கார். எதேச்சியாக ஒரு நாளைக்கு அவர் எப்படி எங்களுக்கு பழக்கணும், எதேச்சியாக ஒரு நாளைக்கு இந்த பெல்லியூ மாலுக்குள்ளே போகும்போது இந்த சைடில் மீட்டிங் நடந்தது. உள்ளே போகும்போது பார்த்தா சரி நடக்குதுன்னு பார்த்தோம். அப்போ பேசினோம். அதுக்கப்புறம் அடுத்த மீட்டிங்க்கு நாங்கள் போனோம். அவங்களுக்கும் தெரியும், அது எனக்கு தெரியும், அது ஒன்றும் சொல்கிறது இது இல்லை. ஆள் கிடைக்கணும், அடுத்த மாதிரி யாருன்னு தெரியணும் இல்லையா. நாங்கள் 2 பேரும் நீங்கள் பேசுகிறீங்கன்னா எனக்கு அதுக்கு அடுத்த ஒரு ஊருக்கு போனால் அங்கே பேசணும். அதனால் அந்த இதுலேருந்து பழக்கம். இவங்க இலக்கிய மாலையும் நல்ல நிகழ்வு நடத்துகிறாங்க. அது என்னென்னா டிஸ்கஷன் தான் மெயினாக, கொஞ்சம் காட்டமாக கூட இருக்கும் சமயத்தில். நாங்கள் காட்டமாக போகணும். நல்ல அந்த கவிதைகளை பற்றி, கதைகளை பற்றி, புத்தகங்களை பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. நேரடி நிகழ்வுகள் நடத்திட்டு இருந்தாங்க, இப்போ நடத்துறது இல்லை. பட் போயிட்டுருக்கு. அது வந்து தவிர வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஓடிட்டுருக்கு. அதுலேயும் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க.
அவரை வந்து இப்போ கேட்கும்போது நாங்கள் விட இங்கே பண்ண போகிறோம் நீங்கள் வாங்க. ஏன்னா நம்ம இலக்கிய நண்பர்கள் ஒருத்தர் வேணும் இங்கே கட்டாயம். அவரை தவிர எனக்கு யாருமே தெரியாதுன்னு சொல்லணும். அவர் தான் ஆக்சுவலாக சுந்தராயன் கூட தெரிஞ்சுக்கலாம், எனக்கு ஐடியா இல்லை. அவர் வந்து இந்த மலை இப்போ வெளியில் போகிறார். மலை பெற்று போயிட்டு நந்தகிரன் ரெண்டு குழந்தை பெற்று கொடுத்தாரு. வாங்க அவன் கூப்பிட்டு குவிகம் இன்டர்நேஷனல் புக் ரிலீஸ் தொடர்ந்து இப்போ அடுத்ததாக நம்ம குரூப்பை சார்ந்த வெளியிட்டுட்டார். நமக்குள்ள அனைவருக்கும் வணக்கம். புத்தகம் வெளியிட போறாங்கன்னு சொன்னாங்க, ஆனா நான் தான் வெளியிட போறேங்கிற விஷயம் இப்பதான் தெரிஞ்சது. குவிகம் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் எனக்கு. இந்த இலக்கிய கூட்டங்கள் நடத்துறது அப்படின்றது வந்து தொடர்ச்சியா வந்து குவிகம் வந்து நடந்துட்டு இருக்கு. அவங்களுடைய நிறைய காணொலிகளையும் நான் பார்த்துருக்கேன். நான் முக்கியமா வந்து என்ன சொல்லுவாங்க, குழந்தைங்களுக்கு வந்து ப்ரீச்சிங்கை விட நம்ம பண்றதை பார்த்து இன்ஸ்பிரேஷன்ல தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி. அதுல இவங்கெல்லாம் வந்து பெரியவங்க, அவங்க வந்து கதைகள் படுத்தி அவங்களுக்கு ஒரு கோல் வச்சுக்கிட்டு அவங்க பண்றதை இவங்கெல்லாம் பார்க்கறதே வந்து பெரிய இன்ஸ்பிரேஷன். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்குமே இந்த இலக்கியம் வந்து நாங்கள் ஒரு 5 வருஷமா இங்கே தியேட்டரில் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து முன்னாலே சிறுகதைகளை நாவல்களை படிச்சுட்டு டிஸ்கஷன் மட்டும் நாங்கள் சேர்ந்து பண்ணுவோம். முன்ன வந்து இன்பர்சன் பண்ணிட்டு இருந்தோம். ஆன்லைன் ஆன பிறகு திருப்பி இன்பர்சன் போகிறது ரொம்ப கஷ்டமாயிருச்சு. பட் 5 வருஷமா தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஆனால் இவங்களது இன்னுமே நிறைய கான்ட்ரிபியூஷன். இந்த புத்தகமே கூட கிட்டத்தட்ட 10-15 பேருடைய கான்ட்ரிபியூஷன், எல்லாருடைய ஆர்டிக்கிளும் வருது. 10 குடும்பங்களுக்கு அந்த தாத்தா ஆக்டிவா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய முக்கியமா அவருடைய பேஷனை நோக்கி போயிட்டு இருக்காரு. ஒருத்தருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான் அந்த ஃபேமிலிக்குமே. அந்த விதத்துல வந்து ரொம்ப 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 சந்தோஷம். வெரி குட் இன்ஸ்பிரேஷன். இங்கேயும் இது நடக்கிறது. நான் சொல்லிட்டு இருந்தேன், குவிகம் யுஎஸ் பிரான்ச்னு ஒன்று ஆரம்பிச்சுன்னா அடுங்க. ஏன்னா போன தடவை என்னோட நண்பர் இன்னொருத்தருடைய அப்பா வந்துரும்போது அவரும் இந்த மாதிரி மலையாள இலக்கியம்லாம் கொஞ்சம் இருந்தது. அவங்கள கனெக்ட் பண்ணேன். அவங்க 2 பேரும் கனெக்ட் ஆகிட்டாங்க. இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அந்த மாதிரி இங்கே வரவங்களுக்குமே வந்து ஒரு 3 மாசமோ இல்லை 6 மாசமோ இங்கே வரும்போது அவங்களுக்கு அந்த டைமும் கிடைக்குது, ஃப்ரீ ஸ்பேஸ் கிடைக்குது. அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிஸ் இருக்கும்போது அவங்க வந்து பண்ண முடியுது. என்னுடைய புத்தகமே ஒன்று வந்து நிறைய புக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காரு எனக்கு, பிரிண்ட் ஆன் டிமாண்ட். என்னுடைய தமிழ் புத்தகம் வந்து இங்கே வந்த ஒருத்தர் கனடா அந்த 6 மாசத்துக்குள்ள புக்கை டிரான்ஸ்லேட் பண்ணி ஊருக்கு போய் கனடாவில் புக்கை வந்து ரிலீஸ் பண்ணாரு. அந்த ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு ஒர்க்கு வந்து அவங்களுக்கும் பர்சனலி ஒரு சாட்டிஸ்ஃபைங் திங். நமக்குமே அப்பா சந்தோஷமா இருக்காரு, அம்மா சந்தோஷமா இருக்காங்க, அவங்களுக்கு பிடிச்சதை செய்யறாங்க அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. ஸோ அந்த விதத்துல வந்து குவிகம் இஸ் நாட் அ இலக்கியம் மட்டும் இல்லை, இது ஒரு செட்டிங் மாடல், ஒரு எக்ஸாம்பிள், ஐடியல் இது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கூட நினைச்சிட்டு இருப்போம். நானும் நினைச்சிட்டு இருக்கேன், ரிட்டையர் ஆகும்போது நான் இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு. அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒன்று இருக்கும். ஆனால் பண்ணுவாங்களாங்கிறது சந்தேகம். அதை பண்ண முடியும். அதுவும் இவ்வளோ சிறப்பா வந்து இந்த புக்கு வந்து நிறைய புக்கு இங்கேயும் நாங்கள் சேனல் தமிழ்ச்சங்கம் வழியா புத்தகங்கள் வெளியிட்டோம். We could not able to get this quality of layout and formatting. நான் காமிக்கிறேன் அந்த புத்தகங்களை தமிழ்ச்சங்கம் இங்கே வந்து வெளியிட்டாங்க. அந்த லேஅவுட் எடுக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிளா தெரியும் அந்த புக்ல வந்து கேப் இல்லாம பண்றது அப்படிங்கிறது. நீங்க இந்த பிடிஎஃப் ஒரு 100 பிடிஎஃப் வச்சு அங்க இருந்து இங்க கட் பண்ணிடலாம், மண்டை காஞ்சிரும் ஆக்சுவலா. ஸோ அந்த விதத்துல வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் த ஒர்க், பட் த குவாலிட்டி ஆஃப் ஒர்க் இஸ் ஆல்சோ சோ குட். அவர் வாவேசு அவருடைய தமிழ் பாரதியார் பத்தி நிறைய விஷயங்கள் அப்பா, அது வந்து என்னவோ அவர் கூட இருந்து ஒரு பாரதியாரோட ரிலேட்டிவ் கூட பேசின ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். அவரோட தமிழுமே அவ்வளோ அழகா இருக்கும். அந்த விதத்துல அவர் சொன்ன மாதிரி அவங்களுக்கு அமைந்த மக்கள் வந்து அவங்க ஒருத்தரும் ஒரு ஃபிளேவர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் பீப்புள். அந்த விதத்துலயும் வந்து ஒரு மாதிரி பொறாமப்பட வைக்கிறாரு குவிகளை பார்த்து. நல்லதுதான் ஆக்சுவலா. இன்னொன்னு அது சொன்ன மாதிரி இலக்கியத்துல பெரிய வந்து சண்டை தான். ஒரு 10 புத்தகம் எழுதின உடனே அவர் ஒரு தனிக்கிளையை ஆரம்பிச்சு அந்த மடம் வேற மடம் ஆயிடும், இந்த மடம் வேற மடம் ஆயிடும். இங்க வந்து 3 மடம் சேர்ந்துருக்குங்கிறது வந்து அதுவும் இட்ஸ் ஒன் ஆஃப் த வெரி குட் எக்ஸாம்பிள். ஸோ இன் ஆல் சென்ஸ் வந்து தேர் ஆல் செட்டிங் அப் வெரி குட் எக்ஸாம்பிள்ஸ். வெரி குட். நான் இங்கே மெடிடேஷன் கிளாஸ் போயிட்டு அங்கிருந்து ரஷ் பண்ணி
பட் ஐ வாஸ் நாட் ஷியூர் நான் வந்து இதை பற்றி பேச போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம். அதர்வைஸ் ஐ வுட் ஹவ் பின் ப்ரிப்பேர்டு வெல், இந்த கண்டென்ட்டை பற்றி பேசியிருப்பேன். பட் ஸோ நைஸ். மோரோவர் இவங்களும் வந்து தெலுங்கு டிரான்ஸ்லேஷனுக்குலாம் அவார்டெலாம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து வெரி குட் இன்ஸ்பிரேஷன். பக்கத்தில் இவ்வளோ க்ளோஸாக இவ்வளோ இலக்கிய சார்ந்த விஷயங்களை செய்யக்கூடியவங்களுடைய பரிச்சயம் கிடைக்கிறதும் சியாட்டலுக்கு ஒரு பெரிய விஷயம். இதை வந்து ஒரு ஊன்றுகோலாக பிடிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் வளர்க்குறதுக்கும் இவங்க மூலிமா இன்னும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு இன்னும் கொஞ்சம் இலக்கியம் சென்றடைகிறதுக்கும் ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வெறும் புத்தகம் மட்டும் இல்லை, இது வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி அப்படிங்கிறத நினைக்கிறேன். தேங்க்யூ குரு சார். எப்போவுமே வந்து ஒரு முயற்சி, நான் முதல்ல அந்த மீட்டிங் நாங்கள் எதிர்த்து பேசும்போது கூட சொன்னோம், நம்ம ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஒன்றும் தப்பு நம்ம கூட ஒன்றும் பெருசாக கோல் ரொம்ப பெருசாக வச்சு கேட்டாலும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நியாயமாக பண்ணிட்டோம். ரொம்ப அருமையாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஒரு சின்ன கோல் இருக்க ஒரு சின்ன பையன் கூட வந்து பேசுவார். அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுவேன். ஆமுத்திலிங்கம் பேசுகிற மீட்டிங்லாம் வந்திருக்கேன். ஒன்று கிட்டத்தட்ட ஒரு 5-6 மீட்டிங்கில் அவங்க மீட்டிங்கில் அங்கேருந்து இதுலேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். பிரபஞ்சன் மீட்டிங்கெல்லாம் பிரபஞ்சன் கதையெல்லாம் படிக்கும்போது, ஏன்னா அங்கே எனக்கு நம்மளுடைய சில எக்ஸ்பீரியன்ஸஸ் அதெல்லாம் ஷேர் பண்ணிக்கலாங்கிறது ஒன்று உண்டு. இதில் இன்னொரு இது என்னென்னா, முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த புத்தகம் பண்ணும்பொழுதே இது என்ன பண்ண போகிறோம்னு வந்தாச்சு. இந்த புக்கெல்லாம் தயார் பண்ணுறதுலாம் ஏற்பாடு பண்ணி கம்மியாக ஃபஸ்ட்டு இது. அதுக்கப்புறம் இப்போ அதான் வந்து பண்ணும்போது நாங்கள் 2 பேசிக்கும் போது பண்ணுறோம், யூஎஸ் ரிலீஸ் ஒன்று பண்ணாங்க அப்படின்னு பண்ணியா என்ன பண்ணாங்க, புக்கு போடலான்னு விவேக் சொன்னதுனால புக்கு போட்டு பார்த்தோம். அந்த புக்கு போட்டால் புக்கு வந்து குருசார் முன்னாடி ஒரு புக்கு போட்டிருக்காரு. அதில் சில இஷ்யூஸ் இருக்குது. இருந்தாலும் முதல்ல நம்ம லான்ச்சுக்காக ஒரு புக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அது பண்ணிடுறதுல இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணவர் பேர் விவேகானந்தன் பேர். அவர் வந்து இதுக்கு பல விஷயங்களில் குவியத்துக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவருக்கு தெரியுமான்னு தெரியல, அவருக்கு சொன்னாங்க. இது சுபமங்களான்னு ஒரு மேகசின் வந்து, அந்த சுபமங்களா மேகசின் வந்து 59 இதழ்கள், அதோட மன்னரையும் சேர்த்து அத்தனையும் டிஜிட்டலைஸ் பண்ணி முதலாக ஒரு முழு பத்திரிகையை வரையேற்றம் செய்தது சுபமங்களா தான். அதுவும் போய் சேர்ந்தோம். அதுக்கப்புறம் தான் காலச்சூடு வந்தது. அதுக்கப்புறம் தான் இவங்க பண்ணார், ஞானியோட தான் தீன்தரிக்கிட்ட பண்ணார். பட் டிஜிட்டலோட அவங்க மெயினாக பெயிண்ட்டு போயிட்டாங்க. கடையாளி இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. முறையாக அத்தனை புதியும் பண்ணி நாங்கள் பண்ணோம். அது இன்னும் படிச்சுட்ருக்காங்க. அப்புறம் இது நாட் அண்ட் கமர்ஷியல் நேச்சர். அதுலேருந்து ஆரம்பித்து எப்போவுமே ஏதாவது டெக்னிக்கலாக ஏதாவது வேணும்னா ஃபால் பேக்கு இருக்காங்க 3 பேருமே. அதனால விவேக் இதை பண்ணலாம்னு எந்த லெவல் வரல வருதோ அந்த லெவலில் பண்ணலாம். 100% சக்சீட் ஆகாமல் தெரியாது, ஒரு ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணார். இதை பண்ணி நேரத்தில் உள்ள சில விஷயங்களை பற்றி அவர் பேசுவார், சொல்லுவார். அதுக்கப்புறம் இன்னொன்று கூட, இது என்ன கான்செப்டு, இது என்ன நடுவில் இருக்கிற கோடு என்ன, ஏன் வந்தது சொல்லலாம். இதில் எக்ஸ்பிளைன் விவேக். கண்டிப்பாக. ஸோ வந்து இந்த புக்கை வந்து வர்ச்சுவலாக ரிலீஸ் பண்ணலாம், ஒரு பிடிஎஃப் வச்சு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னா, எதுக்கு பிடிஎஃப்? நம்ம தான் வந்து இங்கே அமேசான் இருக்குது, கிரியேட் ஸ்பேஸ் இருக்குது, கேடிபி வழியாக நம்மளே பிரிண்ட் பண்ணலாமே அப்படின்னா முடியுமா அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு புக் ரிலீஸ் பண்ணதுனால வந்து தெரியும் இந்த மாதிரி ஒரு 2-3 வாரம் ஆகும் பண்ணுறதுக்கு. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு ப்ரூஃப் வாங்கணும், அப்லோட் பண்ணணும், ஒரு ஃபிசிக்கலாக ஒரு காப்பி அனுப்புவோம், அதை நம்ம வெரிஃபை பண்ணிவிட்டு ஓகே சொன்னால் தான் பிரிண்ட் பண்ணலாம் தெரியும். ஸோ ஏற்கனவே பண்ணியிருக்கோம், ஒரு 2-3 வாரம் ஆகும் அப்படின்னா இருக்கிற இதை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எல்லாம் புக்கெல்லாம் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி இருக்கிறது என்ன அப்படின்னா, இதில் இருக்கிற கண்டென்ட்டாக நீங்கள் சொன்னீங்களே அந்த லே அவுட்டு அதெல்லாம் மாற்றணும் பார்க்கணும் அப்படிங்கிறது, அந்த இது வந்து நீங்கள் இந்தியாவில் பிரிண்ட் பண்ணால் சரி, இங்கே பிரிண்ட் பண்ணாலும் சரி, அதே பிடிஎஃப் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கவர் அப்படிங்கிறது வந்து அங்கே என்ன பண்ணமோ அதுதான் இங்கே பண்ண போகிறோம். ஸோ எல்லாம் கான்டென்ட் எல்லாம் அதே தான். ஸோ அமேசான் என்ன பண்ணுறதுன்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி கடைசியில் முதல்ல சொல்லி அதுக்கப்புறம் வந்து நான் ஜெர்னியை சொல்கிறேன், அவன் வந்து தமிழில் வந்து அலோவ் பண்ணல இது வரைக்கும். ஆனால் என்ன இதுன்னா, நாங்கள் வந்து ப்ரூஃப் காப்பி எங்களால் ஆர்டர் பண்ண முடியுது. அது வந்து ஃபைனல் ரிஜெக்ஷன் என்னன்னா, நம்ம வந்து விற்கிறதுக்காக போடுவோம் அப்படிங்கிற, அதுக்கப்புறம் தான் வந்து ஆத்தர் காப்பி ஆர்டர் பண்ணலாம். அந்த இது வந்து ஸ்டெப் எங்களால் பண்ண முடியல. அதனால வந்து இது வந்து இந்த கூட ஒரு கோடு ஒன்று இருக்கும், நாட் ஃபார் ரீசேல். ஏன்னா இது வந்து ப்ரூஃப் காப்பி. ஸோ வந்து ஒரு ஃபிசிக்கல் காப்பி இருக்கு. பட் அமேசான் இஸ் நாட் த ஒன்லி கேம். இந்த மாதிரி நிறைய பப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ வி கேன் கெட் இட் டன் எல்ஸ்வேர். வி நோ தட். அமேசான் எப்படி ஒர்க் ஆகும் எனக்கு தெரியுங்கிறதுனால நான் அமேசானில் ட்ரை பண்ணேன். இதுல சில பல இடைஞ்சல் என்ன அப்படின்னாக்க வந்து, உங்களுக்கு புக்கு பப்ளிகேஷன் நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் தெரிஞ்சிருக்கும். 2-3 ஸ்டைல் இருக்கு. ஒன்று என்ன அப்படின்னாக்க சைஸ் வந்து இந்தியாவில் ஒரு ஸ்பெசிஃபிக் சைஸ்ல இருக்கும். இங்கே வந்து இந்த ஒரு சைஸ் எல்லாம் வந்து நாவல் சைஸ், குறு நாவல், சிறு நாவல் எல்லாத்துக்கும் வேற வேற சைஸ் வச்சிருப்பா. ஆனால் வந்து என்னன்னா, ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து உங்களுக்கு கஸ்டம் சைஸ் அலோவ் பண்றான். ஸோ இது வந்து ஐ திங்க் 7.5 நினைக்கிறேன் இதோட சைஸ். ஸோ அது வந்து நாங்கள் 7.5 சொன்னால் ஒர்க் ஆயிடுத்து, அது வந்து அலோவ் பண்ணிட்டான்.
ஸோ ஏன்னா வந்து இந்தியாவில் இதே சீசனாக இருக்க போகிறது 2 சைஸ் போட்டால் இடைஞ்சலாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரே சைஸ் தான் வச்சுருந்தோம். ரெண்டாவது என்னன்னா இந்த மாதிரி வந்து பேஜஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு எட்ஜ் வரைக்கும் வரணும்னா ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணணும். ஸோ இந்த கவர்லாம் வந்து உங்களுக்கு பார்டர் இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ அதுக்காக ப்ளீட் செட் பண்ணணும். அந்த ப்ளீடை செட் பண்ணணும் அப்படின்னாக்க நீங்களா ப்ளீட் கொடுக்குறீங்களா இல்லை வந்து அவன் ப்ளீட் கொடுக்குறான்னு சொல்லிட்டு 2-3 சின்ன சின்ன இதெல்லாம் இருக்குது. ஒரு ஸ்டெப்பும் போயிட்டு வரதுக்கு 1 நாள் 2 நாள் 3 நாள் ஆகும். அதனால தான் வந்து உங்களுக்கு 2 வாரம் ஆகுது பப்ளிஷ் பண்ணுறதுக்கு. இது வந்து நம்ம ஒரு அப்படியே பிரிண்ட் பண்ணோம், நேராக பிரிண்டரில் வந்ததுங்க மாதிரி இல்லாமல் இது ஒன்று கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். இந்தியாவில் இருக்கிற என்ன வசதி அப்படின்னா, இந்தியாவில் நம்மளுக்கு அந்த வேலை செய்கிற ஆசாமி வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருப்பார். அவர் நம்மளுக்கு ஃபோன் பண்ணியே இது சரியில்லை, அது சரியா, நான் சரி பண்ணிட்டுமா அவா கேட்பேன். இங்கே அது கிடையாது. இங்கே வந்து நம்ம தான் எல்லா வேலையும் பண்ணணும். அது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, ஆனால் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நிறையா இருக்குது. அந்த எல்லாத்தையும் நம்ம கரெக்ட் பண்ணிட்டா பெட்டராக இருக்கும். அது ஒன்று இருக்குது. இன்னொரு இது என்ன அப்படின்னாக்க, இந்த பேக் கவர் இருக்கு இல்லையா, இது வரல பிரிண்ட் கொடுக்கறதுக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் புக்கு இப்படி தான் ரிலீஸ் பண்ணுவீங்க, பின்னாடி கவர் எல்லாமே நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு முதல்ல டிசைட் பண்ணோம். அது யோசிக்கிறது அது, ஆனால் அது பண்ணுறதுக்குள்ள கவர்லாம் வந்துருக்கு. அதனால வந்து ஆக்சுவல் தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இது எல்லாத்தையுமே வந்து என்ன சொல்றது, ட்ரேட் ஆஃப் இருக்கதான் செய்யும். அவ்வளோதான். என்ன இதுன்னா, இதை ட்ரை பண்ணிட்டோம். ஆக்சுவலாக வந்து பிரிண்ட்டு குவாலிட்டி, பேப்பர் குவாலிட்டி, அந்த எவ்வளோ நல்லா தெரியுது அதெல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ அது வந்து நீங்கள் இப்போ ஃபிசிக்கலாக இங்கே இருக்கீங்கன்னு நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் மற்றவெல்லாம் வந்து எப்போயா பார்க்கணுன்னாக்கா அப்பா அம்மா இந்தியா போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்து பார்க்கலாம். அதை நல்லா வந்திருக்கு. ஸோ யூஎஸில் ரிலீஸ் பண்ணுறது இஸ் பாசிபிள். இது என்னென்னா அமேசான் மூலமாக முடியாது, வேறு யார் மூலமாக முடியுமா இருக்கும். பட் த குவாலிட்டி இஸ் கம்பேரபிள் ஃப்ரம் ஆன் ஆல் பிளேசஸ். ஸோ வந்து முக்கியமாக தேவைப்படுறது லே அவுட் எல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணணும். இன்னொன்று இது என்ன அப்படின்னாக்க, இதில் வந்து இதுக்கு ஏஐ யூஸ் பண்ணியிருக்கோம். எப்படி ஏஐ யூஸ் பண்ணனா, இந்த பிடிஎஃப் ஃபைலை அப்படியே கொடுத்துட்டு இந்த பிடிஎஃப் ஃபைல் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து சொல்லு அப்படின்னாக்க, அது வந்து டேபிள் ஆஃப் கண்டென்ட்டை பார்த்துட்டு இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட்ல என்ன சொல்லி தரணும்னு, மூங்கில் கனவு அப்படின்னு வந்து புக்கில் போட்டிருக்க. அதில் வந்து டைட்டில் வந்து ஒன்று மூங்கில் நிலவுன்னு இருக்கு, இங்கே மூங்கில் கனவுன்னு இருக்கு. பேம்பு ட்ரீம்ஸ், பேம்பு நைட் இதை போட்டிருக்கேன், பேம்பு மூன் அப்படின்னு போட்டிருக்கேன் சொல்லி அந்த மாதிரி விஷயம் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒரிஜினலை பார்த்துட்டு ஒரிஜினல் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து அதை எவ்வளோதான் நம்ம வந்து பார்த்தாலும் அது வந்து ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு பிளைண்ட்னஸ், ஒரு ஃபெட்டிக் வரும். பார்த்துட்டே இருக்கும் அதே கதையை அதே இதை திருப்பி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா வந்து அந்த மைனர் விஷயங்கள்லாம் வந்து நம்மளுக்கு வந்து கண்ணு தெரியாது. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி ஏஐ வச்சு பார்த்ததுல ரொம்ப நல்லா வந்தது. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி ப்ராசஸ் யாருக்காவது வேணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக கேளுங்க. ஐ எம் ஹாப்பி டு ஹெல்ப். சரி, இது வந்து 100 பக்கம் போட்டதுக்கு இதோட பிரிண்டிங் காஸ்ட் அப்படின்னு பார்த்தாக்க இது வந்து $2.50 தான் வந்து ஆக்சுவல் பிரிண்டிங் காஸ்ட். ஓகே, ஆனால் வந்து அதுக்கு வந்து அவன் வந்து ஷிப்பிங் சார்ஜ் பண்ணுவா. ஸோ அதனால வந்து நீங்கள் அது ப்ளஸ் டாக்ஸஸ் எல்லாம் போட்டது. நாங்கள் வந்து இந்த ஆத்தர் காப்பி அப்படிங்கிறது 6 காப்பி ஆர்டர் பண்ணோம், $26 ஆச்சு. ஸோ 6 காப்பிக்கு $26 ஆச்சு. அதை நீங்கள் 10 காப்பி ஆர்டர் பண்ணாக்க அதுக்கேற்ற மாதிரி ஏதோ வந்து ஷிப்பிங் காஸ்ட் குறையும் இல்லையா? ஏன்னா வந்து அது $8 ஏதோ ஸ்டாட்டிக்காக ஷிப்பிங் காஸ்ட்னு கொடுக்குறா. அது நம்பர் ஏற ஷிப்பிங் காஸ்ட் கொஞ்சம் தான் ஏற்றுவா. இப்போ நீங்கள் வந்து ஒரு 100 காப்பி போட போகிற ஆத்தர் காப்பி அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த $4 கிட்ட வரும் ஒரு பர் அதுக்கு மேலே ஆகக்கூடாது. ரிலீஸ் நம்பர் 2 அந்த வசந்த மலர் புக்கிலேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சமாச்சாரம் வசந்த மலர் அப்படின்னு சொல்லிட்டு 2 கவிதை வருது. ஒன்று வந்து வசந்த மலர் கேட்டு வாங்கி போட்டோன்னே மீவிஸ்வரன் ஒரு கவிதை இருந்தார் வசந்த மலர் அப்படின்ட்டு. அப்போது அது இன்னொன்று வந்து நம்ம மதுவந்தி ஒரு கவிதை இருந்தார். அதனால் வசந்த மலர் முதல்ல வெறும் மொட்டையாக வசந்த மலர் போட்டு 2வது வசந்த மலர் 2ன்னு போட்டோம். இது வெளியீடு நம்பர் 1 ஆகிடுச்சு, இது வெளியீடு நம்பர் 2. அதுவும் ஒரு வசந்த மலருக்கு 2 ஒரு 2வது. அது பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் கூட வேறு தான் வச்சோம். 3 இதழ்கள் 1 மலர் 2 வெளியீடுகள். அது மாதிரி ஒரு இட் ஹேப்பன் டு பி திஸ் ஒன். இப்போ வந்து என்னன்னா இந்த 1:30 மணிக்கு வீடியோஸ் என்னென்னா இப்போ இதுக்கு இந்த நிகழ்வை வந்து எங்களுக்கு வழக்கமான அளவலாவை நிகழ்வில் சாயங்காலம் 6 மணிக்கு பண்ணினோம். அதை பண்ணும்பொழுது நண்பர்கள் ஒரு வழக்கமாக எல்லா புக்கு ரிலீஸ்னால் சில கான்செப்ட்ஸ் இருக்குது. புக்கை பற்றி யாராவது பேசணும் அப்படின்னு கணக்கு இருக்குது. அது புக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி புக்கை ஏன் படித்தேன்னு கேட்கக்கூடாது, அது பண்ணணும். அது வந்து அதுவே ஒரு கணக்கு. ரிலீஸ் பண்ணுறவங்க பேசலாம், வாய்க்கிறவங்க பேசக்கூடாது. ரிலீஸ் பண்ணுறவங்க பார்த்துட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் அவர் இல்லை. ரிலீஸ் பண்ண சும்மா ரிலீஸ் ஆக முடியும், இவர் தான் படிப்பாருன்னு ஒரே காமெடியாக இருக்கும். அதெல்லாம் நிறைய இருக்கும். அதில் கான்ட்ரவர்சிஸும் உண்டு. அது துவியாந்தி தான் அதில் வந்து என்ன பேசக்கூடாது பேசிடுவாங்க. அனாக்சியஸாக பேசிட்டு எங்கேயா கலாட்டாகி அடிக்கடிக்கெல்லாம் வந்திருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஆனால் எங்களுக்கு எங்கள் முக்கியமாக சொல்லப்படுறாங்க நண்பர்கள் எல்லாருமே பாசிட்டிவ் வருது. குடியரசுக்கு நான் வந்து இப்படி ஒரு குரூப்பு கிடைச்சதுக்கு ஹைலி தேங்க்ஃபுல்.
என்ன தான் ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்கள் அப்படி வேண்டாம் சொன்னால் கூட நோபடி இஸ் அப்படிங்கிறது யாருமே ஒரு இதுவே கிடையாது. கூட பயணிக்கணும், எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது ஒன்று. குருராஜுக்கு சொன்னதுக்கு ஒரே ஒரு இது ஒன்று, என்னுடைய கான்செப்ட் நான் சொல்லிடுறேன். அது வந்து நான் பேங்க்கில் இருக்கும்போது 38 வருஷம் வேலை பார்க்கும்போது எனக்கு இலக்கியத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எங்கள் 2 பேருக்குமே தெரியாது. அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எனக்கு தெரியாது, இருக்குன்னு தெரியாது. அது எதாச்சும் ஒரு சின்ன ஒரு இன்சிடெண்ட்டில் வெளியில் வந்து அதுக்கப்புறம் 1 hour 2 hour பேசியிருக்கோம் கதைகளை பற்றி. அது வந்து தெரியாது. அதனால் ஆஃபீஸில் யாருக்குமே தெரிய சான்ஸ் இல்லை, எனக்கு தெரியாது. இப்போ பண்ண ஆரம்பிச்சதுக்கு தான் தெரியும். என்னென்னா 38 வருஷம் பேங்க்கில் இருந்தாச்சு, வேலையை பார்த்தாச்சு. ஸோ அது அவங்க வெட்ட சொன்னாலும் வெட்டணும், குத்த சொன்னாலும் குத்துறாங்க. அது வந்து எந்த ஏரியாவில் ஒர்க் பண்ண அந்த ஏரியாவில் ஒர்க் பண்ணேன். நோ சாய்ஸ். அதை நான் என்னுடைய கான்செப்ட் என்னென்னா, யூ ஷுட் லவ் வாட் யூ டூ. வெதர் அது நீங்கள் யூ ஸ்டார்ட் லவ்விங் இட். இது கஷ்டம் ஏன் பண்ணுறீங்க, யூ ஸ்டார்ட் லவ்விங் இட். பண்ணியாச்சு இல்லை, வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்கல்ல, போய் வந்து கேட்டு வந்துக்கோங்க. யூ டூ வாட் யூ லவ். யார் ஹூ ப்ரொனன்ஸ் யூ, ஜஸ்ட் ஃபிலிப் தான். அதே தான், எதுவுமே உங்களுக்கு பிடிக்க உங்களுக்கு என்ன இருக்கோ அதை நீங்கள் வருத்தப்பட்டு செய்ய சந்தோஷமாக பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை உங்களுக்கு சான்ஸ் கொடுக்க ட்ரீட் பண்ணுறது தான் பெஸ்ட். யூ டூ ஜஸ்ட் டூ வாட் யூ லவ் ஆஃப்டர் யூ ரிட்டர்ன். அதான் நாங்கள் பண்ண ஆரம்பிச்சோம். கிளிக் ஆச்சு. அடிக்கடி நாங்கள் கூட பேசிகிட்டு இருப்போம், இது இல்லைன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம். சப்போஸ் குழியோங்க மட்டும் இல்லைன்னு வச்சுங்க, நம்ம என்ன பண்ணியிருப்போம், வேறு ஏதாவது குட்டையை குழப்பிருப்போம். அது வேறு சும்மா எந்த குட்டையை குழப்பிருப்போம்னு தெரியாது. ஓகே, The book release function வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம். நார்மலாக we start exactly at India time 6:30 and finish at 7:30. இன்னைக்கு என்னன்னா 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு ப்ரோக்ராம். ஏன்னா 3 பேரை நாங்கள் வந்து புக்கை பற்றி பேச சொல்கிறோம். ஒருத்தர் வந்து கதைகளை பற்றி, ஒருத்தர் வந்து கட்டுரைகளை பற்றி, இன்னொருத்தர் கவிதைகளை பற்றி. 3 பேர் கிட்டத்தட்ட 15 minutes ரொம்ப அழகாக பேசுகிறாங்க. அதை தான் இப்போ ஒரு வீடியோவாக அதை ஃபுல்லாகவே ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அதை ஷார்ட் ரன் பண்ணி காமிக்கலாம்னு சொல்லி இப்போ டவுன்லோட் பண்ணி அதை பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அந்த 3 பேரும் அதில் உள்ள அத்தனை கதைகளையும் படித்து எல்லாருக்கும் பிடிஎஃப் தான் அனுப்பிச்சு. சில பேர் அவங்களுக்கு ஃபிசிக்கல் காப்பி வர முடியாதுங்கிறதுக்காக 1 week முன்னாடி இப்போ உங்களுக்கு அனுப்பிச்ச மாதிரி அவங்களுக்கு அந்த இதை அனுப்பிச்சி விட்டோம் நாங்கள். அதை அவங்க பார்த்துட்டு அதை பற்றி ரியாக்ட் பண்ணி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதையை அனலைஸ் பண்ணி within the shortest span of time they are able to tell the nuances of each story or an article or a poem. ரொம்ப அழகாக சொன்னார். அதான் இன்றைக்கி நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம், அங்கே மார்னிங் வந்து அங்கே மேரேஜ் மாதிரி முடிஞ்சிச்சு, இப்போ நாங்கள் ரிசப்ஷனுக்கு போயிட்டுருக்கோம், இங்கே நடக்க போகுது அப்படின்னு. சரி, இங்கே ரிலீஸ் பண்ண போகிறீங்களே எப்படி ஒருத்தர் வாபேசு அவர் சொன்னார். வாபேசு தான் விவேகானந்தா காலேஜ், மெட்ராஸ் காலேஜுடைய ரிட்டையர்ட் பிரின்சிபல். அவர் சொல்லிட்டு இருந்தார் இந்த மாதிரி புக்கை. சரி, யார் ரிலீஸ் பண்ண போகிறா, யார் ரிசீவ் பண்ண போகிறாங்க. நம்ம ஃப்ரெண்டு இங்கே ஒரு இலக்கிய மாலைன்னு வச்சுட்டு இருக்காரு, அவருடைய ஃப்ரெண்டு தான் அது பண்ணுறாரு, அது ரிலீஸ் பண்ண போகிறாரு. ரிசீவ் பண்ண போகிறது யாருன்னு, ரிசீவ் பண்ண போகிறது 3 குழந்தைகள் பெற்றுக்க போகிறாங்க அப்படின்னா, இன்னது யார் குழந்தைகள் பெற்றுக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டாங்க. 3 குழந்தைகள் பெற்றுக்கொள்ள போகிறார்கள் அப்படின்னு. இது வித்தியாசமா இருக்கு. நார்மலாக பெற்றோர்கள் தான் பெற்றிருப்பாங்க, இப்போ குழந்தைகள் பெற்றுக்கிறாங்களா அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். ரொம்ப நல்லா போச்சு இன்னைக்கு அந்த ஃபங்க்ஷன். ப்ளஸ் அந்த 3 பத்திரிகைகள் சொன்னார் இல்லையா, விருட்சம்னு ஒரு மேகசின் அழகி சிங்கரோடது, அடுத்தது குவிகம் நம்மளோடது, இன்னொன்று வந்து பூபாலங்கள். 3 பேரும் சேர்ந்து நிச்சயமாக இவர் சொன்னபடி அடிச்சுப்போம், சண்டையெல்லாம் போட்டுப்போம். இதை பண்ணணும், இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற சண்டைகள்லாம் நிறைய வரும். அந்த அதெல்லாம் மீறி பட் we were able to do it. And one more thing isனா, கிருபானந்தன் இஸ் a fulcrum of all the things. அதை இந்த இடத்துல சொல்கிறதுக்கு I should say that. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இதை டிடிபி பண்ணது ஃபுல்லாகவே அவர் தான் பண்ணாரு. இதில் உள்ள எப்படி வரணும், எங்கே பிக்சர் எங்கே வரணும், இது எப்படி பிளேஸ் பண்ணணும், இங்கே பிளேஸ் ஹோல்டர் சரியாக இருக்கா, அந்த மாதிரி எல்லா திங்ஸையும் பார்த்துட்டு, சில படம் பெருசாக இருக்கும், நாங்கள் வந்து அனுப்பிச்சி விட்ருவோம். ஆத்தர் ஃபோட்டோ, படமாக, கதையா, கட்டுரையா எல்லாத்தையும் மொத்தமாக அனுப்பிச்சி விட்ருவோம் அவருக்கு. நான் குவியத்துலேருந்து வந்த என்னுடைய நண்பர்கள்லேருந்து அனுப்பிச்ச கதைகள், கட்டுரைகள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி மொத்தமாக கிருபானந்தக்கு அனுப்பிச்சி விட்ருவோம். அதே மாதிரி பூபாலம், விருட்சம் அவங்களாம் அனுப்பிச்சாங்க. கடைசியில் இந்த 100 பக்கம் தான் ரிலீஸ் பண்ணுறது நாங்கள் முதல்ல பிளான் பண்ணியிருந்தோம். பார்த்தா இதில் 150 பக்கம் வந்துச்சு. அவர் சொன்னார், எல்லாரும் ரெடியூஸ் பண்ணு, யார் டெவலப் பண்ணியிருக்கீங்க பார்த்தேன். 30 பக்கம் வச்சுருந்தீங்களா, குவிகம் தான் 35 பக்கம் இருக்கா, நீங்கள் 5 பக்கம் ரெடியூஸ் பண்ணணும். விருட்சம் வந்து அது ஒரு அவங்க தான் அதிகமாக எடுத்தது, 60 பக்கம் எடுத்திருந்தார், நீங்கள் பாதி குறைக்கணும் அப்படின்னா. இது மாதிரி ஒவ்வொருத்தரையும் குறைச்சப்போ கரெக்டாக எக்ஸாக்ட்லி 100 பேஜஸ் போட்டுதோன்னா வி ஆர் வெரி ஹாப்பி அபவுட் இட். அப்புறம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அப்புறம் எங்கெங்கே ஃபில்லர்லாம் என்ன போடலாம் அப்படிங்கிறதுக்காக பார்த்து ஃபில்லருக்குன்னே தனியாக மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். லைக் ஹைக்கூ கவிதைகள் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் சில ஜோக்கெல்லாம் போடலாம்னு வச்சுருந்தோம், அது கொஞ்சம் சரியாக வரல, அப்படியே எடுத்துகிட்டு வரல. மற்றபடி எல்லா இதையும் இது ரெடியாச்சுன்னா சொல்லுங்கள், நம்ம எப்போனா எடுத்துக்கலாம்.
சரி ஆயிட்டு. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் அப்படி ஃபில்லர் மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கேன். புக்கில் போடுற ஃபில்லர் மாதிரி அது நம்ம எப்படி ஃபில்லர் அதில் போட்டாரோ அதே மாதிரி இங்கே ஃபில்லர் போடுறோம். நம்ம கொஞ்சம் சீக்கிரத்தில் முடிச்சிடலாம். அதை முடிச்சுட்டு நம்ம ஒரு 5-10 மினிட்ஸில் நம்ம முடிச்சிருப்போம். அதுக்கு மேக்ஸிமம் பிஃபோர் 11 ஐ திங்க் வி ஷுட் பி ஏபிள் டு ஃபினிஷ். ஓகே. அது மாதிரி அது ரொம்ப டிடிபி பண்ணுறது வந்து நான் கூட சார் ஈஸியாக இருக்குன்னு நினச்சிட்டு பார்த்தேன். நான் ஒரு சின்ன ஒரு ஆர்டிக்கலை ஒரு பிளேஸ் பண்ணும்போது இதை பண்ணும்போது அது கீழே புட்டுக்கும். அது எங்கே கொண்டது எங்கே பண்ணுறதுன்னு பார்க்கும்போது ஃபுல்லாகவே திருப்பி ரீஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். உங்களுக்கு தெரியும் குவிகம்னு இ மேகசின் தான் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். அது இ மேகசின் வந்து எனக்கு வந்து பிக்சருக்கோ அல்லது கண்டென்ட் சைஸுக்கோ எனக்கு கவலையே கிடையாது. எத்தனை பேஜ் வேணால் போடலாம். ஒரு ஆர்டிக்கல் வந்து ஒரு பக்கம் இருக்கலாம், அது வந்து 50 பக்கம் கூட இருக்கலாம். அந்த மாதிரி இட்ஸ் அ டோட்டல் ஃப்ளெக்சிபிள் திங். ஆனால் படிக்கிறவங்க 50 பக்கம் படிக்க முடியாதுங்கிறதுக்காக நான் அவ்வளோ போடுறதில்லை. 3-4 பக்கம் ஆவரேஜாக எடுத்துக்கிறது. ஆனால் இதில் வந்து நம்ம அப்படி பண்ண முடியாது. எல்லாமே ஃபிக்ஸ்டாக இருக்கணும். இ மேக்ஸினுக்கும் இதுக்குள்ள டிஃப்ரெண்ட் தான். இப்போ இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல நாங்கள் எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் தான் பண்ண போகிறவங்க இருக்காங்க. பிக்சர்ஸ் அஸ் இ செட் வி யூஸ் தி ஏஐ தான். அது இல்லைன்னா அதுதான் குரு, அதுக்கு சல்யூட் தான் சொல்லணும். இன்னைக்கு ஆக்சுவலி மார்னிங் மீட்டிங்கில் கூட ஏஐக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லாமல் விட்டுட்டோமேன்னு சொல்லி போய் எனக்கு நற்பத்தோடு இருக்கும். ஏன்னா எல்லா படங்களும் அதில் தான் போட்டோம். முதல்ல ஏஐலேருந்து பிக்சர் வரும்போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. ஆஹா ரொம்ப நல்லா இருக்கேன், நம்ம ஆப்டாக படம் போடுதேன்னு. ஆனால் இப்போ அந்த ஏஐயில் வர பிக்சர்ஸ்லாம் பார்க்கும்போது வி ஆர் நாட் ஹாப்பி வித் தட். அதில் ஒரு லைஃபே இல்லை. அதில் அந்த பிக்சர் பார்க்கும்போது ஃபேஸ் எல்லாம் தெரியுது, இருக்குது, கரெக்டாக போட்டிருக்கான். ஒரு ஆஸ்பத்திரி சீன், அங்கே டாக்டர் இருக்காரு, கையில் ஸ்டெத் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் ஆனால் அந்த பிக்சரில் ஒரு ஆஸ்பத்திரி இருக்கிறதுனால உயிரே இல்லைங்க. அந்த மாதிரி அப்படி இருக்கும்போது என்ன பண்ண முடியும் அப்படின்னு தோணுது. அதை எப்படி இம்ப்ரூவ், மேபி ஏஐ கேன் இம்ப்ரூவ் இட். அது இப்போ சொன்னா இல்லையா, ஒரு தப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன். நான் ஒரு இதில் பண்ணிட்டு எழுதிட்டு அதை கரெக்ட் பண்ணுறதுக்காக தமிழில் அது ஸ்பெல் செக்கு, வார்த்தைகள் தவறு, ஒற்றுப்பிழை, மற்ற எல்லாத்தையுமே செக் பண்ணி சொல்லுது. ரொம்ப அழகாக சொல்லுது. அதில் நான் ஒரு தடவை எழுதுகிற போது சுப்பிரமணியன் அங்கே வந்தான், அவள் அங்கே பேசி கொண்டிருந்தான் அப்படின்னு போடுறேன். சுப்பிரமணியன் வந்து அவன் வரணும், அது அவள்னு போட்டுன்னு சொல்லி வேற எந்த ப்ரூஃப் ரீடும் பார்க்க முடியாது. அது பாட்டு மிஸ் பண்ணோம். பட் ஏஐ வாஸ் ஏபிள் டு கரெக்ட்லி பின் பாயிண்ட் தட் அவள்னு போட்டிருக்கேன், கரெக்ட் பண்ணு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி எல்லா கரெக்ஷன்ஸும் அது பண்ண முடியும். இனிமேல் ஃபியூச்சரில் இப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா எல்லா மேகசைன்ஸையும் நம்ம வந்து வெளியில் ஒருத்தர் கொடுத்து ப்ரூஃப் ரீடிங் பண்ண சொல்கிறோம். இனிமேல் அது தேவையே படாது. ஏஐ வில் டெஃபினெட்லி பி ஏபிள் டு டூ தட். அதே மாதிரி இப்போ படம் போடுறதுக்கு வெளியில் கொடுத்துருந்தோம். இப்போ படம் வந்து இப்போ ஏஐ படுது. ப்ராப்ளி வி மே கோ பேக் டு ரியல் ஆர்டிஸ்ட் லேட்டர். அது மாதிரி பார்த்துட்டு இருக்காது. Or AI may improve upon itself and they may be able to produce real artist வரைஞ்ச பிக்சர் மாதிரி கொண்டு வரதுக்கு அதால் முடியும்னு தோணுது. ஸோ அந்த வித் த ஹெல்ப் ஆஃப் ஏஐ வி ஆர் ஏபிள் டு டூ தட். இப்போ இவர் சொன்னார் இல்லையா, இப்போ செட்டிங் எல்லாம் பார்க்கறதுக்கு கூட இப்போ ஏஐ எல்லாம் వచ్చేసింది. ஓகே. மார்னிங் அந்த மீட்டிங்ல கதை, கவிதை, கட்டுரை பற்றி 3 பேர் பேசினாங்க. அது சுருக்கமாக எடுத்து போட்டு வச்சிருக்காரு வீடியோ. ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆகவே இந்த ஒரு சின்ன ஒரு காமெடியான ஒரு மிக்சப் ட்ரை பண்ணி, ஏன்னா இந்த ஐடியா வந்து 9:30 மணிக்கு சுந்தராயன் சொன்னார். அதை ட்ரை பண்ணதுக்கப்புறம் இந்த 9:30 மணிக்கு சொன்னதுக்கப்புறம் அதை ஒரு சின்ன வீடியோ மாற்றி அதை தூக்கி போட்டு எங்கே போகலான்னு ஐடியா இல்லாமல் பண்ணதுனால எல்லாம் பண்ணி பார்க்கலாம். அதாவது இன்னொரு முக்கியமான விஷயம் குரு பிரசாத்துக்கு தான், ஃபெயிலாக இருக்குது ஒட்டவே போடக்கூடாது. ஃபெயிலாக இருக்குது நல்லது. நெக்ஸ்ட் டைம் பண்ணுறது அதான் நான் என்ன ஏக்கமாக இருந்ததுன்னா, தப்பாக எடுத்து ஒரு சரியாக பண்ணல, மீட்டிங் போட்டோம், ஆள் வரல, லேட்டாக ஸ்பீக்கர் சரியாக பேசுகிறேன், நம்ம கவலையே போடுறோம். அடுத்தது லேட்டாக பண்ணுவோம்னு போனோம். அந்த ஒரு இது முக்கியமாக இப்போ ஒரு சிறு நிகழ்ச்சி, ஆனால் ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி. ஏன்னா வந்து கொஞ்சம் இன்டர்நேஷ்னல் பெரிய விஷயம். விவேக்கோட எஸ்டிஇ ஸ்கில்ஸ் கூட வந்து கனடாலையும் இந்தியாவிலையும், ஸோ அவங்க இன்டர்நேஷ்னல் ஆகிட்டாங்க. அது மாதிரி கடல் கடந்து ஒரு நிகழ்வை நடத்துவதற்கு வாய்ப்பு அளித்த இந்த நிகழ்ச்சியை வந்து கலந்து கொண்ட நண்பர்கள் அனைவர்களுக்கும் ஒரு நன்றியை கூறி ஜூம் மீட்டிங்கில் இருக்கவங்க எல்லாருக்கும் ஹாய் சொல்லிட்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். மீட்டிங் முடிய அப்புறம் ஸ்நாக்ஸ் அந்த ஓகே, தேங்க்யூ.